நாகை மாவட்டத்தில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பாக சோதனை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நிகரார் செய்தியாளர் பாலமுத்துமணி விவரங்கள். நாகை மாவட்டத்திற்கு உட்பட்ட கீழ்வேலூர் ஒன்றியம் பகுதிகளில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முறைகேடு நடந்திருப்பதாக தற்போது தெரிய வந்துள்ளது. கிட்டத்தட்ட 146 வீடுகள் கட்டப்படாமலே பயனாளிகளின் பேரில் அதிகாரிகள் பல கோடி ரூபாய் மோசடி செய்திருப்பதாக எழுந்த புகாரின் பேரில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தி நாம் பார்த்து வருகிறோம். கடந்த 2016-20 ஆண்டு அந்த அதிமுக ஆட்சி காலத்துல ஊராட்சிகளில் ஊராட்சி மன்ற தலைவர் இல்லாத போது தனி அலுவலர்கள் மற்றும் ஊராட்சி செயல் மேற்பார்வையில் ஊராட்சி நிர்வாகம் செயல்பட்டு வந்தது. இந்த காலகட்டத்தில் மத்திய அரசின் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் குடிசை வீடுகளில் வசித்தவர்களை பயனாளிகளாக தேர்வு செய்து கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் நாகை மாவட்டத்திற்கு உட்பட்ட கீழ்வேலூர் ஒன்றியம் இதில் 6 ஊராட்சிகள், அதாவது பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முறைகேடு நடந்திருப்பதாக புகார் எழுந்தது. அப்போது இருந்த மேற்பார்வையாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் மீது துறை சார்ந்த விசாரணை நடைபெற்று வந்த சூழல்ல கீழ்வேலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஆதமங்கலம், பட்டமங்கலம், கொடியாலத்தூர், கோயில் கண்ணாப்பூர், தெற்கு பனையூர், வலிவலம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் சுமார் 146 வீடுகளில் முறைகேடு நடந்திருப்பதாக தற்பொழுது கண்டறியப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை முதல் ஆதமங்கலம் ஊராட்சியில் கட்டப்பட்ட 49 வீடுகளை மயிலாடுதுறை பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் பால ரவிக்குமார் தலைமையில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் அருள்பிரியா உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆய்வில் பட்டியலில் இடம்பெற்றுள்ள பயனாளிகளின் பெயர்களில் வீடு கட்டப்பட்டுள்ளதா என ஆய்வு செய்தும் இதில் பல வீடுகள் போலியாக பயனாளிகளின் தேர்வு செய்து அவர்களின் பெயரில் கட்டப்பட்டது போல காமித்து பணம் கையாடலில் ஈடுபட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. மேலும் ஆதமங்கலத்தைச் சேர்ந்த சமுத்திரவேல் என்பவர் பிரதம வீடு கட்டும் திட்டத்தில் வீடு அனுமதி கிடைத்தது, ஆனால் மேலும் 3 வீடுகள் போடப்பட்டுள்ளதும் விசாரணையில் தெரியவுள்ளது. மேலும் இந்த முறைகேடு விவகாரத்தில் இது போன்ற முறைகேடுகள் எத்தனை லட்சத்திற்கு நடைபெற்றுள்ளது, மேலும் இது போன்ற அதிகாரிகள் இதில் தொடர்புடையவர்கள் என்பது அடுத்த கட்ட விசாரணையில் தெரியவரும். நன்றி பாலமுத்துமணி விவரங்களுக்கு.